நெக்ஸ்ட் டைம் பன்னீர் வாங்கினீங்கன்னா ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி உதுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இலை இருக்குல்ல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். பாய்.